இப்போ நீங்கள் இருக்கிற விஷயங்களும் இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்களும் அடுத்து நடக்க போகிற எல்லா விஷயமே தெரியும். அவசியம் நான் எல்லார்டையும் தான் சொல்லுவேன். வெளிநாட்டுக்குடிய வாழக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்குமே அதான் சொல்லுவேன். ஐயா உள்ளூருக்கு உங்கள் ஊருக்கு வரும்போது உங்கள் குலதெய்வத்துடைய ஒரு பிடி மண் எடுத்துன்னு போங்க. அது கவசம் மாதிரி நின்று காப்பாற்றும். 1 to 1 ஐயா குலதெய்வமே ஐயா பார்த்துங்க இன்றைக்கி நல்லபடியாக வேலைக்கு போய்ட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போகும்போது உங்கள் முன்னோர்கள் இல்லை. நம்ம இப்போ வீட்டில் பேரண்ட்ஸ் தான் சொல்லிட்டு போவோமா இல்லையா, நான் வெளியே போய்ட்டு கிளம்பிட்டு போய்ட்டு வரமா சாயங்காலம் வர பார்த்துக்க சொல்லுவோம்ல. இதே மாதிரி தான் நீங்கள் முன்னோட்டி நடந்துக்கணும். யார்கிட்ட? பித்ருக்கள், இவங்க நமது குலதெய்வம். அப்போ அந்த பிடிமண் உங்களை காப்பாற்றோம்னா நிச்சயமாக காப்பாற்றும். ஒரு சின்ன பிடிமண் ஒரு மஞ்சள் துணியில் போட்டு உங்கள் நிலவாசலை கட்டி பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல வைப்ரேஷன் தான். முதல்ல காவல் தெய்வம், அது பேரே காவல் தெய்வம் தான். உங்கள் குடும்பத்தை வந்து காக்கும். எதிர்மறை சக்தியில் நீங்கள் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் எந்த வீடாக இருந்தாலும் அது எந்த இடமா இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வரும்போது காலக்கழுவி தான் உள்ளே வருவாங்க. துண்டு கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. எல்லா விஷயமே சிஸ்டமேட்டிக் கொடை வச்சு நிற்பாங்க. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் உண்டு. ஆனால் இன்றைக்கி எல்லாமே மாறி போச்சு. அப்போது எதிர்மறை சக்திகளுடைய ஆட்டங்கள் வலுவாகி போயிடுச்சு. இப்போது நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன் அது அதிகமாகிடுச்சு. இப்போ இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் தடுக்கிறதுக்கான முக்கியமான கவசம் எது? கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் தான் கவசம். அப்போ நீங்கள் ஊரில் எங்கே இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்தோட ஒரு பிடி மண் எடுத்துன்னு போயிட்டு நிறைய பேர் கோயில் கட்டுவாங்க. தெரியல உங்களுக்கு? குலதெய்வத்துடைய மண் எடுத்துன்னு போயிட்டு சப்போஸ் இந்த பூர்வீகத்தை விட்டு வந்துட்டோம், இனிமேல் நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம், அங்கே வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை, இறைவா குலதெய்வமே நீங்கள் இங்கே வந்து ஆகணம் ஆகிட்டு எங்களுக்கு அருளை கொடுங்கன்னு சொல்லிட்டு குலதெய்வ கட்டுற கோயில் விஷயம்லாம் உண்டு. நன்மையான விஷயம் தான். ஏன்னா திரும்ப அவங்க போக முடியாத போது அவங்க குலதெய்வத்தை அங்கே வந்து ஆவாகனம் பண்ணி வச்சுக்குவாங்க. அதனால் குலதெய்வ மண் எடுத்து வந்து வணங்குவது எந்த விதத்திலும் தவறு கிடையாது. உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக அமையும். அனைத்து தரப்பிடமே தயவுசெய்து செய்யணும். அதை MCR Pure Cotton Club, formals and casual shirts.